ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். எரேமியா 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், சீர்கெட்ட இஸ்ரவேலே திரும்பு, நான் உங்கள் மேல் என் கோபத்தை இறங்க பண்ணுவதில்லை. நான் கிருபை உள்ளவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் என்னென்றைக்கும் கோபம் வைக்க மாட்டேன் என்கிறார். சீர்கெட்ட வாழ்க்கையின் மேலே தேவ கோபாக்கினை இறங்கும் என்பது இஸ்ரவேலுக்கு தெரியும். இதனால் தங்களுடைய வாழ்க்கை முற்றிலும் பாழாகும் என்ற பயத்தோடு இருந்தவர்களுக்கு தான் தேவ வார்த்தை வெளிப்படுகிறது. பாருங்க, நான் கிருபை உள்ளவராக இருக்கிறேன். ஆகவே என்னோட கோபமானது தற்காலத்தில் மட்டுமல்ல, எதிர்காலத்திலும் வெளிப்படாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதற்குத்தான் அவர் சொல்லுகிறார், என்னிடத்திலே திரும்பு, சீர்கெட்ட உன் வாழ்க்கையை விட்டு நீ திரும்பி கிருபை உள்ள என்னிடத்திலே வா என்று கர்த்தர் அழைக்கிறார். இன்றும் கூட சீர்கெட்ட வாழ்க்கை வாழும் தேவ ஜனங்களே, அருமையான சகோதர சகோதரிகளே, மனம் திரும்பி இயேசுவிடத்திலே வாருங்கள். கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அவரிடத்திலே வரும் பொழுது கிருபையையும் கிருபையினால் வரும் ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் அந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.